Hi friends, welcome to Tilaka's Kitchen. நான் இன்னைக்கு அன்னாசி பழத்தை வச்சு ஒரு ரைஸ் செய்ய போறேன். எப்படி செய்றேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய் 4 கிராம்பு 2 கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயமா நீல வாக்குல வெட்டி அதையும் அதுக்குள்ள சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீறி அதையும் அதுக்குள்ள சேர்த்து இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் வதங்க விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் வதங்கணும். இப்போ வதங்கின பிறகு இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதையும் சேர்த்து அதையும் நல்லா அதுக்குள்ளே நல்லா வதங்க விடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. இப்போ நான் ஒரு தக்காளி பழம் வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன். ரொம்ப பழுத்த தக்காளி பழமாக சேர்க்காதீங்க. ஒரு முக்கால்வாசிக்கு அரைவாசிக்கு பழுத்த தக்காளி பழம் அதில் சேர்த்து எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்குது. இப்போ நான் இதில் கேரட் ஒரு பாதி கேரட் சீவி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இந்த அன்னாசி பழத்தையும் நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சு அதையும் சேர்க்குறேன். பாதி அன்னாசி பழம் சின்ன அன்னாசியாக தேவைண்டா கூடுதலாக சேர்க்கலாம். இப்போ இதில் நல்லா வதங்க விடுவோம். இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். அன்னாசி பழம் கேரட் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு நாங்கள் கடைசியாக பார்த்துட்டு சேர்க்கணும், ஏன்னா நாங்கள் ரைஸ் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். கூடுதலாகவும் சேர்க்கலாம், காரம் கூட சாப்பிட்றவங்க கூடுதலாகவும் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அன்னாசி பழம் கேரட் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு லிக்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து இந்த நான் கீரி சம்பா ரைஸ் தான் வடித்து வச்சுக்கிறேன். அதையும் அதுக்குள்ள சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுது. இப்போ இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் மிளகுத்தூளும் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் நான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். நாங்கள் உப்பு சேர்த்தது காணாது, கொஞ்சம் உப்பும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மிளகுத்தூளையும் போட்டு தனி மிளகாத்தூளும் போட்டு நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான்வெஜ்ஜும் எடுத்துக்கொள்ளலாம், வெஜிடேரியனும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சோயா மீட் தான் நாங்கள் செய்திருக்கிறோம். நான் அதனால் அது காட்டலை, எந்த நேரம் சோயா மீட் காட்டுறபடியா. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு இறைச்சி பிரட்டலோ இறால் பிரட்டலோ குழம்போ எதுண்டாலும் சில்லி எதுண்டாலும் வச்சு சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.